வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் இந்த பிக் பில்லியன் டே சேலில் நான் இந்த பிக்சல் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32,000 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒர்த்தாக இருக்கா? ஸோ நிறைய பேர் வந்து எப்படி இந்த பிக்சல் ரிவ்யூ வந்து பார்க்க தான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்க்குறத விட டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதா வந்திருப்பீங்க. முக்கியமாக சிக்னல் இஷ்யூஸ் இருக்கா, பேட்டரி ட்ரெயின் இஷ்யூஸ் இருக்கா, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை நான் ஒரு 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு முக்கியமாக 3 பிரச்சனை தோணுச்சு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி பிரிச்சாச்சு. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அந்த ஓப்பன் பாக்ஸில் இருந்து கொடுக்குறாங்க. ஸோ நானும் பிரிக்குமோ சொன்னேன், பார்த்து பிரிங்க அப்படின்ட்டு. பட் கண்ணா பின்னாடி தான் பிரிச்சுருக்காங்க. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலர் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ஃபோட்டோ பிக்சல் 8 பிராண்டிங் இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ஃபோன் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆனில் தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் பேக் பண்ணி வச்சேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் ஒரு யூஎஸ்பி டைப் சி டு டைப் ஏ அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போவுமே கூகுளில் காலகாலமாக கொடுக்குறது, ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல். அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வாரண்ட்டி இருக்கா அப்படின்ட்டு பிக்சலோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா ட்விட்டரில் ட்வீட்ஸ்லாம் பார்க்குறேன், ஏன்னா ரீஃபர்பிஸ்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் விற்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க, இது வாரண்ட்டிக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விக்டஸ் 2 கிடையாது, விக்டஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வர பிக்சல் 9 சீரிஸில் வந்து விக்டஸ் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு ஃப்ரேமு, இந்த கேமரா பார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேட் ஃபினிஷ் இருக்குது அலுமினியம். பேக் சைடில் இருக்க கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாசி பேக் தான், மேட் ஃபினிஷ் வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பிளாக் கலர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண தான் செய்வீங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சால் இந்த க்ரீன் கலர் இல்லை ரோஸ் கலர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது, கையில் பிடிக்க. அண்ட் இப்போ சிங்கிள் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைக் ஒரு S23 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் அது இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் கொஞ்சம் பாக்ஸியராக இருக்கனால இன்னும் உங்களுக்கு காம்பாக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு iPhone 16 இல்லை 15 S23 இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 6.2 இன்ச்சில் ஒரு காம்பாக்டான டிவைஸ் தேடுறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த டிசைனில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பட்டன் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை ஐஃபோன் எது யூஸ் பண்ணாலும் சரி, ஒன்று பவர் பட்டன் இந்த சைடு இல்லைனா வால்யூம் ராக்கர் இந்த சைடு இருக்கும், இல்லைனா ஒரே சைட்லேயே உங்களுக்கு பவர் பட்டன் வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பட் எல்லா பிக்சல் ஃபோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்போ ஒரு 2-3 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பழகவே மாட்டேங்குது. அண்ட் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி ரீச் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு அனாயிங்காக இருக்குது. ஸோ இதை பிக்சல் கூடிய சீக்கிரம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அது பிக்சலோட ஒரு யூனிக்கான விஷயம் தான். அந்த இடத்துல இந்த பவர் பட்டனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டோன் கொடுக்குறது, இதெல்லாம் நல்லா பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பிக்சல் மோஸ்ட்டாக வாங்குறதே பார்த்திங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ அந்த விதத்தில் இது கொஞ்சம் எனக்கு டவுன் சைடாக படுது. ஸோ இது மாற்றினா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடைக்குது. அண்ட் USB 3.1 Gen 1 போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க 35,000 தான் பேசிகிட்டு இருக்கேன். 77,000 பேச கிடையாது. ஏன்னா 70,000 இப்போயே சொல்லிடுறேன். இந்த ஃபோன் திரும்ப பேக் டு 60 அந்த டைம்லாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தே கிடையாது. நீங்கள் அதர் நிறையா ஃபோன் இருக்குது, பெட்டராகவே இருக்குது, ஈவன் பிக்சல்லே கூட இருக்குது, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி ஸ்பீக்கர் குவாலிட்டி பிரச்சனை இல்லை, நல்லா லவுடாக இருக்குது, உங்களுக்கு கிளாரிட்டியும் பெட்டராக இருக்குது. பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஸோ இதுக்கு காம்படிஷனான iPhone 15 இருக்கட்டும், சாம்சங் S23 இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. பட் இதில் லவுட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நான் நோட்டீஸ் பண்ணது. ஸோ அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம் ட்ரை கொடுப்பாங்க. அதில் உங்களால் ஒரு ஃபிசிக்கல் சிம் தான் போட முடியும், ரெண்டாவதாக இன்னொரு சிம்மும் போடலாம். பட் அது நீங்கள் சிம்மாக தான் போட முடியும். ஸோ நான் என்னோட ஏர்டெல் சிம் வந்து நான் ஒரு 5 years 6 years இருக்குன்னு நினைக்கிற சிம் சேஞ்ச் பண்ணி ஐ திங்க் வோடாஃபோன்லேருந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரீசெண்டாக தான் 5 years 6 yearsல இந்த சிம் கார்டு டெக்னாலஜிலாம் உள்ள இது அப்கிரேட் ஆகலை. பட் என்னோட சிம் போட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் ISP கூட காண்டாக்ட் பண்ணி புது சிம் வாங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபை வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஏர்டெல் வந்து சிம் கேட்டிருந்தேன். ஒரு 2 hours பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு 24 hours அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா SMS எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு சில இந்த இஷ்யூஸ் வந்து நான் கூகுள் வெப்சைட்டில் வந்து பார்த்து
பார்த்தேன். ஸோ ஒரு சில சிம் கார்டு சப்போர்ட் பண்ணாதான் போட்டுச்சு. ஸோ நீங்கள் புது சிம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் மற்றபடி எல்லா சிம்மும் போட்டு பார்த்தேன். நிறைய ஒரு 4-5 சிம் மாற்றி போட்டு பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகும். அந்த சிம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் இதோட டிமென்ஷன்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா 8.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கேர்வாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரிக் மாதிரியான ஃபீல் வந்து கிடைக்கல. பட் இதே நான் 7A யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கல் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த சைட்ஸ்லாம் ரொம்ப கேர்வ் ஆகாது, அதில் லைட்டாக தான் ஒரு கேர்வ் இருக்கும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து பிளாஸ்டிக் பேக் அப்படிங்கிறனால ரொம்ப இந்த ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் வந்து அது வந்து கிடைக்கல. கொஞ்சம் கல் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணது இது ரொம்பவே பெட்டராக இருக்குது 7A விட. பட் 7 கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 187 grams இருக்குது. ஸோ பட் கையில் பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக தண்ணிக்குள்ளே போடலாம். பட் போட்டு வந்து ட்ரை பண்ணாதீங்க. எப்போயாவது எமர்ஜென்சியில் மழை பெய்யுது அப்படின்னா தப்பிச்சுக்கும். பட் அது வந்து வாரண்டியில் கவர் ஆகாது. அண்ட் ஃபோனுக்கு முக்கியமான விஷயம் டிஸ்பிளேக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6.2 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வெசல்ஸ்லாம் ரொம்பவே மினிமலாக இருக்குது. அண்ட் 4 சைட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்காக இருக்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD பேனல் தான், குவாட் HD பேனல் வந்து உங்களுக்கு கிடையாது. பட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிக்சல் டென்சிட்டி இருக்கனால உங்களுக்கு இமேஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hz சப்போர்ட் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நான் இந்த ஃபோனை பூட் அப் பண்ணது நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ண விஷயம், நான் இது மாதிரி எந்த டிவைஸுமே ஆண்ட்ராய்டில் இருக்க எந்த டிவைஸ்லையுமே நான் இந்த அளவுக்கான ஸ்மூத்னஸ் வந்து இந்த யூஐயில் ஃபீல் பண்ணது கிடையாது. அண்ட் அது கூடவே அது வந்து அதனால் மட்டும் கிடையாது. அண்ட் இதோட ஹாப்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே டீட்டெயிலாக இருக்குது இந்த ஃபோனில். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு பேராகிராஃப் வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட வைப்ரேஷன் வருது. அதை நான் மற்ற ஃபோன்ஸில் வந்து பார்த்தது கிடையாது. ரொம்ப டீட்டெயிலான விஷயம். பேக் வரதா இருக்கட்டும், லைட்டாக பேக் வரதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பேக் வரதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஹாப்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10 out of 10 தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அடுத்து OS அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் டர்ன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு Android 14 தான் இருக்கும். ஸோ பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Android 15 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா Android 15 இருக்கிறதுனால கூட வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் Android 14 இருந்தீங்க அப்படின்னா 14க்கான ரிவ்யூ யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் 14 யூஸ் பண்ணி யாராவது போட்டிருக்காங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு 7 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ 15 வந்ததுனால உங்களுக்கு இன்னொரு 6 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லஸ்ட்டான ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்ல கிடையாது. பட் ஃபீச்சர் ட்ராப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் என்ன கேப்பபிளாக இருக்கோ அதுக்கான சப்போர்ட் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் கூகுள் சொல்லவே தேவையில்லை. எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தாக இருக்குது, எந்த வித லேகும் கிடையாது. அங்கங்கே ஒரு சில பக்ஸ் இருக்குது. மேபி Android 15 இப்போ பீட்டாவில் இருக்கனால இருக்கலாம். பட் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிடுவாங்க. அண்ட் என்ன தான் பக்ஸ் இருந்தாலும் பிக்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஈவன் சாஃப்ட்வேருக்காக மட்டுமே இந்த ஃபோன் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த எல்லாரும் சொல்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு விஷயம் பார்ப்போம். ஸோ இதில் மோஸ்ட்டாக எல்லாரும் வந்தப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூஸ் தான். முக்கியமாக ஜியோ கிட்ட வந்து நிறைய நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குது. பக்கத்து பக்கத்தில் 2 ஃபோனில் வச்சா 5G வந்து அந்தளவுக்கு கிடைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜியோ ஏர்டெல் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். ஜியோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் ஜியோ வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. பட் நான் ஒரு சில டைம் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை இப்போ பாக்கெட்டில் வச்சிருக்கோம், பாக்கெட்டில் வந்து டக்குன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே சிக்னல் பாயிண்ட் வந்து ட்ராப் ஆகிறது வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. பட் கால் பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது கால் டிராப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ண கிடையாது. அண்ட் நெட்வொர்க் ஸ்பீட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. நான் 2 ஃபோனை பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அதில் எந்த வித பிரச்சனையும் இப்போ எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் இருக்க ஏரியாவை பொறுத்து கூட இது வந்து மாறலாம். இப்போ நான் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபோன் இல்லை எந்த ஃபோன்லையுமே நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. எப்பயுமே நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா 5Gயில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இது வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ரீசெண்டாக இருக்கிற ரிவ்யூஸ் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து மெயினாக இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பர்ஃபார்மன்ஸு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கேம்ஸ் ஆட மாட்டேன். ரொம்ப கேஷுவலான கேம்ஸ், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரி தான் விளாடுவேன். டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும் தான் PUBG நான் வந்து விளாடுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இது நான் எந்த கேம்ஸும் இன்ஸ்டால் பண்ண கிடையாது. ஸோ நான் நார்மல் யூசேஜில் சொல்கிறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேகோ இல்லை நீங்கள் செட்டிங்ஸில் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரதோ அந்த மாதிரி எதுவுமே நோட் பண்ண கிடையாது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெஞ்ச் மார்க்கில் கண்டிப்பாக பெஞ்ச் மார்க் ரன் பண்ணால் த்ராட்டில் ஆகும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். 40-45 டிகிரிஸ்க்கெலாம் தாராளமாக போகும் இந்த ஃபோனு. பட் நீங்கள் வெறும் கேஷுவல் யூஸர் தான், ஜஸ்ட்டு ஃபோன் கால் பண்ணுவேன், சோஷியல் மீடியாஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் வந்து இதில் தெரியாது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வார்ம் ஆகுது, எப்பவுமே வார்ம் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை தான். ஸோ அது இதில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னாலே சைடில் இருக்க அலுமினியம் ஃப்ரேமில் ஹீட் வந்து தெரியுது, நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. மேபி Android 14 இருக்க ஃபோன்ஸில் நான் அந்தளவுக்கு கேள்விப்படல. கொஞ்சம் வார்ம்னஸ்லாம் குறைஞ்சிருக்கு அப்படி தான் கேள்விப்பட்டேன். பட் நான் யூஸ் பண்ணுறப்ப வார்ம்னஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. நீங்கள் ஃபோனில் மேப் பார்த்துட்டு போகிறீங்க, இல்லை ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு மொபைல் ஆனில் யூடியூப் மியூசிக்கில் ஏதாவது ப்ளே பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாலும்
பேண்ட் பாக்கெட்லேயே இந்த ஹீட் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் இதை நீங்கள் கவர் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் கவர் போடல அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அண்ட் இந்த சைட்ஸ்லாம் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கனால அலுமினியம் வந்து சூப்பராக ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நல்லாவே ஹீட் தெரியுது. எப்போவுமே வாமா இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜென்ரலாக ஒரு டாஸ்க் பண்ண, ஸோ இப்போ ஏதாவது இன்டென்சிவாக டாஸ்க் பண்ணி வாமானா பரவாயில்ல. பட் இது நார்மலாக ரெகுலர் யூசேஜ்லேயே இப்போ ஒரு 5-6 ஆப்ஸ் மாறி மாறி ஸ்விட்ச் பண்ணுறீங்க, மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபோன் வந்து வார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அது வந்து பிக்சல் எப்போ இந்த டென்சாரோட ஆர்கிடெக்சரை மாற்றுறாங்களோ அப்போ தான் அது வந்து மாறும். ஸோ வார்ம்னஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஹீட்டிங் பிடிக்காது, லைட் ஹீட்டிங், அது வந்து ஓவர் ஹீட்டிங்னு சொல்ல முடியாது, பட் லைட்டாக ஹீட்டாக இருக்குது. இப்போ எப்படி இந்த இஷ்யூ நான் இன்னொரு ஃபோன்லையும் நோட் பண்ணேன். OnePlus Nord 4லையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அது மெட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பேக்காக இருந்ததுனால கூட இருக்கலாம். மற்ற ஃபோனை யூஸ் பண்ணுறதை விட Nord 4ல் இதே மாதிரி தான் ஹீட் ஆச்சு. பட் இந்த ஃபோனுக்கு ஏன் அது பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்டில் மட்டும்தான் ஹீட்டாக இருந்துச்சு. இதில் வரிசையாக வர எல்லா ஃபோன்லையும் ஹீட் ஆகிறதுனால தான் இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டிங்லாம் கிடையாது. உங்களுக்கு வார்ம்னஸ் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் பக்கம் போகாதீங்க. ஈவன் ஒரு 10 மினிட்ஸ்க்கான வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து ஹீட் ஆகிரும். பட் ஆப் க்ளோஸ் ஆகுமானா நான் இன்னும் எடுத்து பார்க்கல. அதெல்லாம் டீட்டெயிலாக ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். அடுத்து இந்த ஃபோனில் இருக்க முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸ். ஸோ இதோட கேமராஸ், பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான அப்பச்சர் வழி நான் மனப்பாடம் மட்டும்லாம் வரல. ஸோ அதனால் தெரில, பார்த்தா தான் தெரியும். அடுத்து அல்ட்ரா வைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.5 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நான் வந்து S23 அல்ட்ரா கூட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். நிறையா இடத்துல இந்த முக்கியமாக இந்த பேக்ரவுண்டில் இருக்க பேக்ரவுண்ட் லைட் அதிகமாக இருக்குது. டேரெக்டாக சூரியன் கூட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சல் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் X23 அல்ட்ராவோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் டீட்டெயில்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாது. பட் ஓவரால் ஃபோட்டோஸில் சொல்கிறேன். அண்ட் இந்த அல்ட்ரா வைடும் கேட்டிங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஓவர் பர்ஃபார்மிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பட் ஓகே, மற்ற இந்த ரேஞ்சில் இப்போ 35,000ல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிக்சல் தான் சூஸ் பண்ணணும். வேறு ஃபோனில் எந்த ஃபோன்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கிடையாது. இந்த கலர் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட பெட்டராகவே பண்ணுது. பட் வீடியோஸில் வரும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிட்டர் எஃபெக்ட், அந்த தூக்கி தூக்கி விடும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் விட்டு ஒரு செகண்ட் இந்த லேட்டன்சி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் சும்மா கையில் வந்து எடுத்து பார்த்தேன், அப்போ வந்து அதை நோட்டீஸ் பண்ணேன். இப்போ ஸ்டாட்டிக்காக வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் கூட அதிகமாக ஃபோக்கஸ் ஆகும் நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சிவபரணி ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு. நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருந்தேன். நான் இன்னும் எடுத்து பார்க்கல. இதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு கேமரா ரிவ்யூ வந்து பிக்சலுக்காகவே போடலாம். அப்போ வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிட்டர் வந்து இருந்துச்சு. நீங்கள் டேரெக்டாக சூரியனுக்கு திருப்பி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க ஸ்கை நல்லா டீட்டெயிலாக தெரியுது. ஸோ நீங்கள் ஓவராலாக இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவா S23 இந்த ரேட்டுக்கு தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுவான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து S23 தான் போக சொல்லுவேன். ஏன்னா அதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர்ஸ் வந்து ஒரு பஞ்சியாக இருக்கும் வீடியோவில். பட் இதில் வந்து அந்தளவுக்கு பஞ்சினஸ் வந்து கிடையாது. நான் S20 FE வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலே பார்த்துருக்கேன், நல்லா பஞ்சியான கலர்ஸ் வந்து கிடைக்கும். பேக்ரவுண்ட்லாம் இப்போ ஃபோக்கஸில் இல்லை அப்படின்னா நல்ல க்ரீன்ஸாக, நல்ல டார்க் க்ரீன்ஸாக இருக்கும். அது வீடியோவில் பார்க்குறது வந்து நல்லா இருக்கும். ஓவராலாக ஒரு நல்ல கேமரா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் S23 போகிறது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும். பட் அதுக்குன்னு இந்த ஃபோன் நல்லா இல்லைன்னா கிடையாது, இதுவும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. வெறும் என்ன அப்படின்னா அதில் ஃபோட்டோஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே கன்சிஸ்டன்சியில் வீடியோவும் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது வீடியோஸ் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு S23 ஒரு 100 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 95, 96 அந்த மாதிரி தான் கொடுக்கலாம். ரொம்ப மைனூட் டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப் வேணும், எனக்கு பிக்சல் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் பிக்சல் 7Aக்கும் 8க்கும் என்னால் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நோட் பண்ண முடிஞ்சுது. கலர்ஸ்லேயே இருக்கட்டும், இந்த கலர் டோன் இருக்கு, அது வந்து பிக்சல் வர கொஞ்சம் ரெகுலராக சாம்சங், ஐஃபோன் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது. ஏன்னா முன்ன ஒரு பிக்சல் 4A அந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் ரொம்பவே மியூட்டராக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறாங்க. ஸோ அது மேபி எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுனாலே இருக்கலாம். ஏன்னா இப்போ சாம்சங், ஆப்பிள் கூட போட்டி போகிறதுனால எல்லாம் அந்த கலர்ஸ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் அல்ட்ரா வைட்லேயும் உங்களுக்கு அல்ட்ரா வைடையும் மெயின் கேமராலையும் உங்களுக்கு எந்த வித கலர் ஷிஃப்ட்டும் அதிகமாக நான் வந்து பார்க்க கிடையாது. அண்ட் இதில் இருக்க நைட் மோடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 35,000ல் உங்களை எந்த ஃபோனாலையும் பீட் பண்ண முடியாது இதோட நைட் மோட. ஏன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும். நாய்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஓவரால் கேமராக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். செல்ஃபி கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா மறந்துட்டோம். பட் உங்களுக்கு செல்ஃபி ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருந்தால் இந்த ஃபோனை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இதில் செல்ஃபிஸ் வந்து பிடிக்கல அவுட்புட்டு. ஏன்னா சாம்சங் கம்பேர் பண்ணும் போது இதில் கொஞ்சம் செல்ஃபிஸ் அப்படி இப்படி தான் இருக்குது. கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. லைட்டாக மியூட்டடாகவே காமிக்கிறதுனால செல்ஃபிஸ் வந்து நல்லா இல்லை. ஏன்னா செல்ஃபிஸ் எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கலரோட கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் தான் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ கடைசியாக இருக்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி.
இதில் எனக்கு பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக நல்லா இல்லை. மேபி அது வந்து ஆண்ட்ராய்டு 15 கூட இருக்கலாம். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4500 சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒயர்லெஸில் 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் வருது. நான் மோட்டோட ஒரு 30 வாட்ஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு சார்ஜ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் தாண்டியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து குறையாகவும் பார்க்கலாம், அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஸோ அது வந்து உங்களோட யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப், ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இழுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே 5 ஹவர்ஸை தாண்ட மாட்டேங்குது. கேஷுவலாகவே யூஸ் பண்ணி பார்த்தேன், 5 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வரல. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, வெறும் கால் பேசுவீங்க, எப்போயாவது எடுத்து வாட்ஸ்அப் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு நாளில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுவே ரீல்ஸ் பார்ப்பீங்க, அப்பப்போ சும்மா ஏதாவது ஆப்ஸ்குள்ளே ஸ்விட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, அடிக்கடி கேமரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3.5 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் சார்ஜ் போடுற மாதிரி வரும். உங்களுக்கு பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு செட்டே ஆகாது இந்த ஃபோனு. இதை விட நிறைய ஃபோன் ஈவன் 6000 mAh கூட ரெட்மியில் ஏதோ ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். 14 சீரீஸா 15 சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். இது வந்து பேட்டரிக்கான ஃபோன் கிடையாது, கிளியராக சொல்லிடுறேன். இது வந்து நான் இந்த பிக்சல் ஃபோனில் பார்க்கல, எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பிக்சல் ஃபோன் அப்படி தான் இருக்குது. இப்போ 9 சீரீஸில் வந்து நல்லா அப்கிரேட் ஆகிருக்க மாதிரி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கேள்விப்படுறேன். அதுவும் யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ பேட்டரி வைஸ் நோ. அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்தால் கூகுள் சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்க ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஜெமினிலாம் இல்லை சூப்பராக வேலை செய்யுது. அண்டு மற்ற ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற இந்த சேட் அசிஸ்டண்ட்டை விட இந்த ஃபோனில் இம்ப்ளிமெண்டேஷன் சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் வந்து நோட் பண்ணுவீங்க ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் எரேசரு, மேஜிக் எடிட்ரு, இந்த கொஞ்சம் இடத்துல இருந்து இப்படி தள்ளி வைக்கிறது, அந்த ஃபீச்சர்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வருது. இன்னும் அப்டேட் ஆக இந்த ஃபோனுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இது எதுவுமே ஆன் டிவைஸில் ஒர்க் ஆகுறது கிடையாது, க்ளவுடுக்கு அப்லோட் ஆகி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் ப்ராசருக்கு அந்த அளவுக்கு பவர் தேவை கிடையாது. ஸோ அதனால் அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு அப்படியே 7 இயர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு 7 இயர்ஸ்க்கும் 7 சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கும். ஸோ என்ன கேட்டால் 7 ப்ரோ வாங்குறத விட 8 வாங்குறதா பெட்டர். ஏன்னா உங்களுக்கு 7 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு எப்படி அதில் கிடைக்காது, இதில் தான் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பிக்சல் 8 போகிறது தான் பெட்டர். ஸோ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு கிடக்கு. ஸோ இன்னொரு 7 வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து வரலாம். அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்காவது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ மற்றபடி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ தான் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. பட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூவில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ நிறைய விஷயத்தை வந்து பேசிட்டோம். ஸோ இந்த ஃபோனை 35,000 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து 32க்கு வாங்கினேன். என்னோட ரெட்மி நோட் 5 ப்ரோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ 32க்கு வந்துச்சு. எனக்கு அந்த ப்ரைஸுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு டிவைஸ் மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாமா S23 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா S23 உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கம்மியாக வரும். பேட்டரி லைஃபும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேபி வரலாம்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால் தெரில. கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக அதுக்கு போகலாம். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா பிக்சலுக்கு போகலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கான ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இந்த வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 35,000 இந்த 40,000லாம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க, ஒர்த்து கிடையாது. 35, 37 இந்த ஆஃபர்லாம் போய் உங்களால் 35க்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம், நல்ல ஃபோன் தான். பட் இதை நெட்வொர்க் இஷ்யூஸ் இப்போதைக்கு நான் வந்து ஃபேஸ் பண்ண கிடையாது எதுவும். ஸோ பேட்டரி லைஃப் செம்ம மட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வார்ம்னஸ் ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ. ஸோ இந்த பிக்சல் 8 வச்சு வேறு நல்லா வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீக்லி 1 வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அந்த நம்ம சேனல்ஸில் எப்போ டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.